விஜய் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு காவேரியோட ஃபைல வந்து காட்டுறாரு. அவங்க மெடிக்கல் ஃபைல. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்றாரு, "இவ்ளோ வருஷமா ஏன் இப்படியே விட்டு வச்சிருந்தீங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்காமன்னோன." அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டாங்க டாக்டர். ஏன்னா வந்து பழைய விஷயங்கள் எல்லாம் சொன்னா காவேரிக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்துட்டாங்க அப்படின்னோன, "இது ரொம்ப பெரிய தப்புங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா கியூர் ஆயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும்." அப்படின்னோன, விஜய் வந்து, "கண்டிப்பா எங்க ஒய்ஃப்க்கு கியூர் ஆயிடுமா டாக்டர்?" அப்படின்னு கேட்குறாரு. "கண்டிப்பா சரியாயிடும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும். 2 நாள் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சோன தான் அவங்களுக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்கு, இப்ப வந்து அவங்களுக்கு என்ன ஆர்டர் இருக்கு, என்ன பண்ணலாம் மெடிசின், இதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. சரிங்க டாக்டர், நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, சாரதாவ பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. "என்ன மாப்பிள சொல்றீங்க? 2 நாளா? காவேரி எப்படி மாப்பிள்ளைன்னு அழைச்சிட்டு வர முடியும்? அவ ஒத்துக்க மாட்டாளே!" அப்படின்னோன, "இங்க பாருங்க அத்த, காவேரிக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அவ வந்து பழைய நிலைமைக்கு வரணும். அவளும் நானும் சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா? என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கையோட எல்லாமே அதுதானே மாப்பிள. 2 பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்க. இவளும் நல்லா இருந்தா எனக்கு அதோட சந்தோஷம் என்ன மாப்பிள இருக்கு? நீங்களும் காவேரியும் சந்தோஷமா வாழணும் மாப்பிள." அப்படின்னோன, "வாழணும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ தெரியாது அத்த. எப்படியாவது காவேரியை பேசி வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோன, சரிங்க மாப்பிள, நான் எப்படியாவது காவேரியை பேசி கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படி சொல்லிட்டு சாரதா போறாங்க. சாரதா வந்து ரொம்ப சோர்வா உட்காந்துருக்காங்க. அத பார்த்துட்டு காவேரி வந்து, என்னாச்சும்மா உனக்குன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க. "இல்லடி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடி." "என்னாச்சும்மா? எனக்கு ஒரு மாரி மயக்கமா இருக்குடி." "சரி வாம்மா இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்றாங்க." "இல்லடி, நான் வந்து கேட்டுட்டேன். யமுனா வந்து ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா. நாளைக்கு காலையில வந்து அந்த டாக்டர் கிட்ட போனா போதுமா? அவளோட அட்ரஸ்லாம் குடுத்துட்டாடி." அப்படின்னோனே, என்னம்மா சொல்ற?" "ஆமாடி, நாளைக்கு காலைல போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னோனே." எதுக்காகம்மா இப்ப போனா என்ன?" "இல்லடி, நான் ரொம்ப நாளாவே இந்த மாரி பிரச்சனை எனக்கு இருந்துட்டுருக்குடி. அதனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராண்டி, அவர்கிட்ட போனா சரியாயிடுமாண்டி." அப்படின்னோனே, "சரிம்மா." அப்படின்றாங்க காவேரியும். "இப்போ உனக்கு சுடுதண்ணி வச்சு தரட்டுமான்னு?" சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. பாவம் இவள எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அங்க போயி. இங்கேயே சொன்னா கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லுவா. அதனால அங்க போய் தான் ஏதாவது சமாதானப்படுத்தி அவள வந்து அங்கேயே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வந்து சாரதா. அடுத்த நாள் சாரதா வந்து என்ன பண்றாங்க, எல்லா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. "என்னம்மா, நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் தானே வாங்கியிருக்கோம். பார்க்க தானே போறோம். என்னமோ பெட்லயே அட்மிட் பண்ற மாரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னோனே." "இல்லடி, எப்படின்னு தெரியலடி. ஒரு வேளை அங்கேயே தங்க சொன்னாங்கன்னா 2 நாள் தங்கிட்டு வரணும். இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாங்கன்னா என்னடி பண்றது? முதல்ல அவங்க சொல்லட்டுமா?" "இல்லடி, யமுனா சொல்லிட்டா. எல்லாத்தையும் எடுத்துட்டே வந்துரு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டா." "என்னம்மா நீ? எதுக்கும் நீ 2 நாள் லீவ் சொல்லுடி ஸ்கூல்ல." "அம்மா எதுக்காகம்மா? நீ சொல்லு, சொன்னா கேளுடி." அப்படின்னோனே, "சரி சொல்லிட்டு வரேன் இரு." அப்படி சொல்லிட்டு 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேம்மா. "வாங்கம்மா போலாம்." அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோனே வந்து, "காவேரி, இங்க டாக்டர் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் வந்து அவங்க சொல்றத கேட்குறியான்னோனே." "நீ என்னம்மா சொல்ற? அவங்க சொல்றத நான் என்னம்மா கேட்கணும்?" அப்படின்னோனே, "நான் சொல்றது கேளுடி. இது எனக்காக நான் வரலடி. உனக்காக தான் நான் வந்திருக்கேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "என்னம்மா சொல்ற? நான் சொன்னா நீ லீவ் போட்டு வரமாட்ட. அதனால தான்டி ரொம்ப நாளா உனக்கு செக்கப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. ஏன்னா உனக்கு தலையில அடிபட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுடி. இன்னமும் செக்கப் எடுக்காம இருக்குது தப்புன்னு விஜய் தம்பி சொல்லிச்சுடி." "என்னம்மா நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அவர் படிச்ச தம்பிடி. இங்க ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்களாம். அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்குது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெஸ்ட் தான் எடுப்பாங்களாம். எடுத்து தங்கி நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம். யமுனாவும் அது தாண்டி சொன்னா." அப்படின்னோனே, "என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க போல, கிளம்பலாமா வாம்மா. இங்க பாருடி, இதுதான் என்னோட முடிவு. நான் சொல்றத கேட்கறதா இருந்தா ஒழுங்கா டெஸ்ட்லாம் பண்ணிக்கோ. அப்படி இல்லையா இப்பவே நான் கிளம்பி எங்கேயாவது போயிடுறேன்." அப்படின்றாங்க. "அம்மா ஏம்மா இவ்வளோ பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா?" "சரி கேட்குறேன்." அப்படின்னோனே, டெஸ்ட் எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. விஜய் வராரு. விஜய் வந்துட்டோனே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானா? ஏன் சார் இப்படிலாம் பண்ணி அம்மாவ பயமுறுத்துறீங்க?" அப்படின்னோனே, "நான் சொன்னேன்ல காவேரி." அப்படின்னோனே, "சரி சரி, நான் எதுவும் சொல்லல." அப்படின்றாங்க. சாரிங்க, எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அதுதாங்க." அப்படின்னோனே, உடனே பார்த்து முறைக்கிறாங்க காவேரி. சாரிங்க." அப்படின்றாரு. "நீங்க விடுங்க தம்பி பார்த்துக்கலாம்." அப்படின்னோனே டாக்டர் வராங்க. உடனே காவேரியை உள்ள செக்கப்க்கு கூட்டின்னு போறாங்க. இங்க விஜயும் சாரதாவும் நிம்மதி அடையறாங்க. "அப்பாடா, எப்படியாவது என் பொண்ணுக்கு சரியாகணும். தம்பி சரியாயிடுவாள்லன்னோனே." "கண்டிப்பா சரியாயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. சீக்கிரமாவே காவேரி பாருங்க பழைய நிலைமைக்கு வரப்போறா. நானும் காவேரி சந்தோஷமா வாழப்போறோம். அது நடந்தா போதும் மாப்பிள. காவேரிக்கு நினைவு திரும்பினா எங்களுக்கு அது போதும் மாப்பிள." அப்படின்றாங்க. "சரிங்க தம்பி, இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு டாக்டர் தெரியலையே. இப்போ காவேரி எப்படி இருக்கா? என்ன நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. நீங்க கவலைப்படாதீங்க அத்த. எல்லாமே நல்லபடியா அமையும்." அப்படின்னோனே, "நல்லபடியா அமையணும் தம்பி. அவ நல்லபடியா ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க.